பிரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கேன். நெய் சோறு சமைச்சு காட்ட போகிறேன். என்னுடைய மெத்தடில் எப்படி செய்வதுன்னு காட்டும் முன் அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்த்துக்கிடுவோம். பாசுமதி அரிசி 500 கிராம், நெய் 1/4 கப், பூண்டு 3, உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் பால் 2 கப், பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை சிறிதளவு, பிளம்ஸ் சிறிதளவு, கஜு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் 2. இன்றைக்கு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இனி வாங்க நெய் சோறு எப்படி நான் சமைக்கிறேன்னு காட்டுறேன். இப்போ அடுப்பை ஒன்று செய்துட்டோம். இது சூடானதும் நெய் சேர்ப்போம். சூடாயிட்டு நெய் 1/4 கப் சேர்த்துருவோம். இப்போ கஜுவை இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருவோம். இனி இது பொரிஞ்சிட்டு இது இப்போ எடுத்துருவோம். எடுத்து போட்டு ப்ளம்ஸை பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி இதுவும் பொரிஞ்ச பிறகு நம்ம பெலூன் மாதிரி ஊதி விடும். அந்த டைமில் இதையும் அடுப்பை குறைச்சி போட்டு இப்போ எடுத்துருவோம். இதே நெய்க்கு நாம் என்ன செய்யணும், பட்டை 2-3 துண்டு, ஏலக்காய் இதுக்குள்ளேயே சேர்த்துருக்கி, பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கி, கராம்பு அதுவும் சேர்த்துருக்கி. இதை அப்படியே பொரிய விடுவோம். வெள்ளைப்பூடு 3 எடுத்தோம். அதை எடுத்து சிறிதாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா பொரியறதுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் இப்போ இது பொரியும் வரைக்கும் நாம் ரைஸ் குக்கருக்கு அரிசியை போடுவோம். இது வதங்கின பிறகு நாம் அப்படியே அதுக்கு மாற்றிடணும். அடுப்பில் நான் சோறு இன்றைக்கு சமைக்கலை. நெய் சோறு வந்து ரைஸ் குக்கரில் எப்படி சமைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருவோம். உப்பு சிறிதளவு, அதோட இந்த கழுவி வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துருவோம். நல்லா வடித்து வச்சிருக்கேன். அதை இதுக்க போட்டுருவோம். தண்ணி காணாண்டா பால் 1 கப் தண்ணி விடுவோம். இப்போ இதுங்கால இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நாம் அப்படியே அந்த அரிசி கழுவி வச்ச தேங்காய் பாலோடு இதை சேர்த்துருவோம். நெய் 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். அது காணும். ஏன்னா தேங்காய் பால் போட்டிருக்கதால எப்போவுமே நெய் சோறு சமைக்கும்போது தண்ணியை மட்டும் ஊற்றாதீங்க. அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது. லைட்டாக இந்த சோறு வந்து இனிப்பு தன்மையாக இருக்கணும். லைட்டாக இனிப்பு தன்மையாக இருந்தால் தான் இந்த சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடலாம். நல்லா வதங்கின பிறகு நாம் அங்கால அதுக்கு மாற்றிடுவோம். கிளறி விடுவோம். கிளறி விட்டு போட்டு தண்ணி 1 கப் ஊற்றுவோம். பால் 2 கட்டி பால் ஊற்றிருக்கேன். அது காணாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம வைப்போம். சோப் செய்துட்டோம். இதை வந்து இதுக்கு மாற்றிடுவோம். இதை கிளறி விடுங்க. சொட்டு இந்த தாளிச்ச பாத்து சட்டிக்கு எடுத்து தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ எல்லாம் இப்போ பால் தண்ணி 2 கப்பு பால் எந்த அளவு எடுத்தோமோ அதே மாதிரி 1 கப் கொண்டு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். இந்த முதல் கோடரிகளோ நடுவிரல்ல அதில் இப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவு சரியும். அதாவது 500 கிராம் 1/2 கிலோ அரிசிக்கு இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதாவது பால். அடுத்தது இப்போ இனி வந்து எல்லாம் தயார் செய்துட்டோம். இந்த பச்சை மிளகாய் நடுவில் ஒரு கீறி இருக்கேன். அதை 4 எடுத்திருக்கேன். 4ஐயும் இதுக்குள்ளே இப்படி போட்டுருவோம். தேவையாண்டா கருவேப்பிலை போடலாம். நான் கருவேப்பிலை போடாமல் இப்படி செய்கிறேன். உப்பெல்லாம் பார்த்துட்டு நீட்டாக இருக்குது. இனி வாங்க இது சமையல் முடிஞ்ச பிறகு சோறு சரியானது உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் சோறு வந்து ஆஃப் ஆக போகுது. எப்படி நீட்டாக இருக்கேன்ட்டு. இன்னும் கொஞ்சத்தில் இது ஆஃப் ஆன பிறகு மறுக்க காட்டுறேன் வடிவா. இப்போ சோறு வந்து ஆஃப் ஆகிட்டு
இப்போ சோறை நம்ம கிளறி விடுவோம். சரியாக வந்துட்டு பாருங்கள், இப்படி பூ மாதிரி வந்திருக்கேண்டு. நல்லா இப்படி பூ மாதிரி இருக்கணும். லைட்டாக தண்ணி நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா காணும். ஆனால் தயவுசெய்து தண்ணி மட்டும் வைக்காதீங்க. தண்ணி ஒரு கப் எடுத்தால் தேங்காய் பால் கட்டிப்பால் ஒரு கப் எடுங்க, அப்போ சரியாக இருக்கும். அடுத்தது வந்து நாம் இந்த கொத்தமல்லியிலேயே போட்டுருவோம். அடுத்தது பொரிச்சு வச்சு இதையும் போட்டுருவோம். கஜ்ஜு பிளம்ஸையும் சேர்த்துருவோம். இப்போ இதையும் நல்லா கிளறிடுவோம். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வடிவாக நீட்டாக நெய்யெல்லாம் நிறைய நெய் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைண்டா நெய் சேர்த்துக்கொள்ளலாம். நான் அளவாக நெய் சேர்த்துருக்கேன். நல்ல நெய் மனம் நல்லா கமன்னு இருக்கு. இப்போ நாம் இது கொஞ்சம் சூடு தனியாக வச்சு போட்டு ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இனி வந்து இந்த டிஷ்ஷுக்கு வச்சு உங்களுக்கு காட்டுறேன். என் வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு. நெய் சோறு எப்படி இருக்கேன்னு பாருங்கள். நல்ல ருசியாக எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன்னா எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி என்னுடைய மெத்தடில் சமைக்கணுமா இருந்தால் நஸ்லா கிச்சனுக்கு போங்க. அங்கே இந்த வீடியோ நான் பதிவிட்டிருப்பேன். இதை மாதிரி இன்னும் நல்ல வீடியோலாம் இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் செய்து பாருங்கள். இனி வந்து நாளைய தினம் இன்னும் ஒரு நல்ல ஒரு சமையலோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளணும். நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.